பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் அழகா ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதை எடுத்துன்னு வந்து சுபிக்ஷா கிட்ட போட்டாங்க. சுபிக்ஷா நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போய் வினோத் கூட சண்டை போட்டாங்க. அதுலயும் பொய், நான் கேட்டேன் என் காதுல ஊந்துச்சுன்ற மாதிரி பொய் பேசி வினோத் மேல ஒரு பழியை போட்டு அது வேற மாதிரி ரீதியில போயிட்டு வினோத் மேல ஒரு குற்றச்சாட்டா வந்திருக்கு. இதுக்கு நடுவுல கமருதீன் வந்து அவர் ஒரு பக்கம் அந்த கொலை மிரட்டல் விடுத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க கைஸ். நானும் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கேன், லைக்கும் ஐப்பும் பண்ணாதான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும். சப்ஸ்கிரைபரான நீங்களே பண்ணலன்னா மற்றவங்க யார் பண்ணுவாங்க? மறக்காம பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருக்கார் வினோத். இந்த வீட்டில் நிறைய கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்திக்கிறார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க கேமரா முன்னாடி பார்வதி பக்கத்துல. அதே இன்னொரு விஷயத்தை எடுத்துன்னு போய் ரெஸ்ட் ரூம்லயும் ரிஜிஸ்டர் பண்றாங்க கேமரா முன்னாடி. ரெண்டு இடத்துல ரிஜிஸ்டர் பண்றாங்களா வியானா? மூணாவது எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் டைரக்டா சுபிக்ஷா கிட்ட சொல்லியாச்சு. நான் இந்த மாதிரி கேட்டேன், அவர் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் பேசுறாரு, இது பேசுறாருன்னு சுபிக்ஷா கிட்ட சொல்லியாச்சு. சரி ஓகே, நம்ம நியாயத்தை தடிக்க போன்ற மாதிரி சுபிக்ஷா வந்து என்ன பண்றாங்க, வினோத் கிச்சன்ல இருந்த வினோத் கிட்ட வந்து கேட்கறாங்க. உடனே இங்கெல்லாம் இதெல்லாம் வேணாம், நான் பேசல, வேணும்னா ஃபுட்டேஜ் காட்டுங்க, நான் பேசின ஃபுட்டேஜ் வந்தா காட்ட சொல்லுங்க, நான் பேசலைங்க அப்படின்ற மாதிரி வினோத் சொல்றாரு. ஓகேவா, நான் பேசல, ஃபுட்டேஜ் காட்டணும். இப்போ உங்களுக்கு கண்டென்ட் வேணும், கண்டென்ட் வேணுன்றதுக்காக இப்படி பண்ண வந்திருக்கீங்க, அப்படிதானே அப்படிதானேன்றாரு. சும்மா இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி வினோத் சொல்லிடுறாரு சுபிக்ஷா கிட்ட. இல்லைண்ணே நீங்க பேசுனீங்க, என்ன என்ன பேசணும்னு சொல்லு, இல்ல ஃபுட்டேஜ் காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல கேட்கிறார். இல்ல வீக்கெண்ட்ல பார்த்து போன்ற மாதிரி வினோத் சொல்றாரு. இல்லைண்ணே உடனே சபரிக்கு பில்லாம் வந்தா, ஆல்ரெடி இந்த ஷோ மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, இதெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி வீக்கெண்ட்ல குற்றச்சாட்டு வந்துருச்சு, நிறைய குழந்தைகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பேசுவது ரொம்ப ரொம்ப தவறுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வினோத் பேச சுபிக்ஷா பேசன்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் வளர்ந்துகிட்டே போகுது. அவர் சிம்பிளா சொல்லிடுறாரு, ஃபுட்டேஜ் காட்டுங்க, வீக்கெண்ட்ல வந்து அவர் பார்த்து வீக்கெண்ட்ல பேசிக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி இருக்காங்க. இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க, சுபிக்ஷா நீ போமா ஒன்னும் இல்ல போமான்றாரு. இதுக்கு நடுவுல சுபிக்ஷா பேசுறதுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டாரு, திவாகர் வந்து பேசியோ கேட்கறாங்களா பதில் சொல்லியான்னும் போது திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் அங்க முட்டிச்சு. அங்க ஒரு பக்கம் நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன், நீ ஏன் குறுக்குல வரேன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. நடுவுல எஃப்ஜே வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, நீங்க எதுவுமே இது பண்ணாதீங்கன்ற மாதிரி எஃப்ஜே வேற. ஆனா நீ பேசாம இருன, உங்ககிட்ட இருந்து ஏதாவது புடுவாங்க, நீ பேசாம இருனன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நீ ஏன் கேட்கற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுவார். சுபிக்ஷா இந்த வீட்டுல யாரு வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம், அது கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னா சொல்ல முடியாதுன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. உடனே காணவனத்து கேட்பாரு, சரி சாட்சி இருக்குதா, நான் சொன்னதுக்கு சாட்சி கூட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. சாட்சி கூட்டணும் நீ பாத்தியான்னு கேட்பாரு. ஆமா நான் பார்த்தேன், என் காதுல கேட்டேன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்லுவாங்க. அதுவே பொய். ஏன்னா வியானா சொன்ன விஷயத்தை தான் எடுத்துன்னு போய் சுபிக்ஷா கேட்டாங்களே தவிர்த்து சுபிக்ஷாவே பார்த்து கேட்ட மாதிரி ஒரு உருட்டிட்டாங்க. அது பொய், பச்சை பொய். ஏன்னா அவங்க இல்லை. உடனே வந்து வியானா வந்து உடனே சாட்சின்னு போது பாத்தீங்கன்னா சாட்சி கூட்டணும் நான் பேசுறேன் அப்படின்னும் போது வியானா வந்து ஆமாண்ணே நான் பார்த்தேனே நீங்க சொன்னது அப்படின்ற மாதிரி. சரி சொன்ன வார்த்தையை சொல்லு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அது இங்கே சொல்ல முடியாது, நான் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிக்கிறேன், இதை இங்க சொல்ல முடியாது அப்படின்னும் போது சரி ஓகே சொல்ல முடியாதா, நான் வீடியோ ஃபுட்டேஜ்ல பாத்துக்கிட்டோம், வீடியோ ஃபுட்டேஜ் தெரியும்ல, நீங்க சொல்ல முடியாதுல, வீடியோ ஃபுட்டேஜ்ல இருக்கும் அதுல பாத்துக்கிட்டோம், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இருக்கும். உடனே கமருதீன் வினோத் பக்கத்திலே கமருதீன் நின்றுட்டு இருக்காரு. கமருதீன் உட்காந்து அங்க பேசிட்டு வினோத்துக்கு ஆதரவா தான் கமருதீன் ஸ்டார்டிங்லாம் பேசிட்டு இருந்தாரு. டே உனக்கு தெரியாதாடா, நான் பேசியிருப்பேனா மாட்டேனா, உனக்கு புரியாதாடா தெரியாதாடா, ஏன்டா இது அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு பாயிண்ட்ல இப்படி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு வினோத்துக்கும் கமருதீனுக்கும். ஒரு பாயிண்ட்ல இல்ல அவர் பேசினாரு இது பண்ணாருன்ற மாதிரி ஒரு பக்கம் கோத்து விட்ட வியானா சுபிக்ஷா அங்க டீல் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே வியானா அப்படியே கை கட்டிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கேமரா முன்னாடி மட்டும் இவங்க போய் சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, அந்த நாமினேஷன் அப்போ ஒரு சண்டை வரும். உடனே கமருதீன் வந்து நீ மூடிக்கிட்டு உட்கார்றான்னு இருப்பாரு, இன்னொரு பக்கம் நாக்க கடிச்சிட்டு இவர் போயிருப்பாரு, அப்புறம் இவர் நீ மூடிக்கிட்டு உட்கார்றான்ற மாதிரி அங்க பார்வதி திரும்பி பாராமா அப்படின்னும் போது அந்த எழுத்தை வச்சு கலாய்ச்சிருப்பாங்க. அது தவறான செயல். ஒரு எழுத்த இஷ்யூவை வச்சு கலாய்க்கிறதோ அதை பத்தி பேசுறதோ ரொம்ப 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 ஒஸ்ட் அப்படின்றது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் பண்ணாங்க, எல்லாருமே அது தப்பு. உங்களை ஒரு விஷயம் நீங்க வழியில துடிக்கும் போது உங்களை வச்சு கலாய்ச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த விஷயம் நடக்குது. அப்ப ஏறிக்கிட்டு வந்தாங்களே அந்த விஷயம் தான் போது கமருதீன் வந்துட்டு ஆமா இவன் சொன்னாலும் சொல்லியிருப்பான், இதெல்லாம் பேசினாலும் பேசியிருப்பான்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. ஓகே, அங்க கமருதீன் வந்து வினோத்துக்கு ஆதரவா இருந்த கமருதீன் இப்படி வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்த சொல்றாங்க வியானா பட்டுன்னு. அதே வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதோ வந்து அரோரா வந்து அந்த நாடா அந்த பேண்ட்ல நாடா, ஐ மீன் பேண்ட் மீன்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்ஸ் ட்ராக் எல்லாம் இருந்தா ஒரு சில இதுல நாடா வரும், நாடா கைடிச்சுன்னா கோத்து விடுவாங்க ஊசி போட்டு.
இந்த ஒரு விஷயத்த வந்து அரோரா கிட்ட கேட்டிருக்காங்க, அரோரா பண்ணி கொடுத்துருக்காங்க போல இருக்கு வினோத். அதே நான் என்கிட்ட கேட்டிருந்தா வேற மாதிரி பேசியிருப்பேன், வேற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுல எனக்கு என்ன கெட்ட இது இருக்குன்னு தெரியல. அதை இவங்க வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த நாடா கோக்குறதுல என்ன கெட்டது, அவருக்கு நாடாவே இது கோத்து கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு, அதை அரோரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை என்கிட்ட சொன்னா வேற மாதிரின்ற மாதிரி ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷனை தூக்கி கானா வினோத் மேல போடுறாங்க. அது ஒரு உதவியா கேட்டதை போய் எப்படி பேசுறாங்கன்றது எனக்கு தெரியல. இது ஒண்ணு. இப்படி நடக்குதா, அப்புறம் அந்த சண்டை நடக்குது, போயாச்சு. கேப்டனும் போயிட்டு கேப்டன் தனியா கூப்பிட்டு வச்சு கானா வினோத் இந்த மாதிரி பேசினது தப்பு, ஒருத்தர் ஹெல்த்தை வச்சியோ இன்னொருத்தரோட பாடி ஷேமிங்கோ இதெல்லாம் பண்ணாத, அது உன் மேல திரும்பும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல சபரி கூப்பிட்டு போயிட்டு கானா வினோத்துக்கு அட்வைஸ் பண்றாரு. ஓகேயா, கானா வினோத்துக்கு வெளியே வந்து என்ன பண்றாங்க, அரோரா, சுபிக்ஷா, விக்ரம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வெளியே உட்காந்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கார்டன் ஏரியால அந்த ப்ரோமோ ஒன்று பார்த்துருப்பீங்களா, கமருதீன், பார்வதி அந்த வினோத் எதுக்கு அந்த சிரிக்கிறத வச்சு இதெல்லாம் பண்றீங்க, ஹெல்த்தை வச்சு சிரிக்கிறீங்க, மார்க் பண்றீங்கன்ற டிஸ்கஷன் அங்க போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, பார்வதி வந்து கானா வினோத்தை கூப்பிடுவாங்க. கானா வினோத்தை கூப்பிட்டு அவங்க தரப்பை கிளாரிபிகேஷன் பண்ணிருப்பாங்க. இதுக்கு நடுவுல கமருதீன் வந்து ஓஹோ, அப்போ 2 பேருக்கும் மாத்தி மாத்தி வாக்கு வந்துடும், வினோத்துக்கும் கமருதீனுக்கும். நீ இவன் பண்ணாலும் பண்ணியிருப்பான்ப்பா, இவர் வந்து படம் காட்டாரா கமருதீன், நீ படம் காட்டாத, சும்மா சீன் போடாத, படம் காட்டாதன்ற மாதிரி சொல்லும்போது, யாரு நானாப்பா, நீ பண்ணாதாப்பா நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு மாத்தி மாத்தி வாக்குவாதம் வரும். அப்போ வந்து எப்பா இவன் ரவுடி, இவன் அடிச்சிருவான் போல இருக்கு போட்டா, யார கானா வினோத்தை பார்த்து இவரு சொல்றாரு கமருதீன், ரவுடி இவன் அடிச்சிருவான் போல இருக்கு, டே எனக்கே நான் சின்ன வயசுல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் ஒரு அனாதை, இப்படிலாம் பண்ணிட்டு அடிச்சுட்டு போனா கூட என்னை எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் விடுறாரு யாரு, கமருதீன். அதுக்கு இவர் வந்து எப்பா சிம்பத்தி கார்டெல்லாம் ட்ரை பண்ணாத கமருதீன், இந்த மாதிரி சிம்பத்தி கார்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இங்க ட்ரை பண்ணாத, அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க நீ நம்பிட்டு வந்து பேசுற பத்தி, அது உன்னோட தப்பு, நான் அப்படிலாம் பேசவே இல்லை, கெட்ட வார்த்தை சொல்லல, ஃபுட்டேஜ் காட்டு நான் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி கானா வினோத் அவருடைய ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காரு, ரொம்ப தெளிவா இருக்காரு. ஓகேவா, அதுங்காட்டியும் கமலுதீன் ஏகப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு பார்வதி கிட்டே அப்படி உனக்கு ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி பார்வதின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்புறம் இவன் பண்ணாலும் பண்ணியிருப்பான், இவன் எப்படியாப்பட்ட ஆளுதான்ற மாதிரி முட்டிக்கிட்டு சாப்பிட போறாங்க 2 பேரும், பார்வதியும் இன்னொரு பக்கம் கமருதீனும் சாப்பிட போறாங்க. கானா வினோத் அங்கதான் இவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து இவன் ஒரு கொலைகாரன், கொலை பண்ணுவான் போல இருக்கு, இவன் பாக்குற பார்வையே அப்படிதான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கானா வினோத்துக்கு எதிராக பயன்படுத்துறாரு. இதெல்லாம் ரொம்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் தெரியுமா, இது ரொம்ப ரொம்ப தவறு. அதை வந்து பயன்படுத்துறாங்க. திவ்யா வந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் பயன்படுத்தாதீங்க, கடுமையான சொற்கள்லாம் பேசாதீங்க, வெளியே போய் நீங்க மீட் பண்ணணும், உங்க மூஞ்சை நீங்க மாத்தி மாத்தி பாத்துக்கணும், நீங்க எப்படி இதெல்லாம் பேசுறீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, இப்படிலாம் பிகேவ் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதியுமே கமருதீன் பேசாதன்ட்டு, இது சாதாரண மேட்ரு, இது எடுத்துட்டு போய் சுபிக்ஷா கேமரா கிட்ட, இது வியானா கேமரா கிட்ட சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்ட எடுத்துட்டு வந்து இதை கோத்து விட்டு இதை எடுத்துன்னு போய் அப்படியே கமருதீனை டிராவல் ஆகி இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து கமருதீன் இவர் மேல பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கு. இந்த வீட்டுல இப்ப வந்து கேட்கறாங்களே கெட்டவர், இந்த பல பேர் பேத்துட்டு இருக்காங்க, எல்லாரையும் கேட்க சொல்லுங்க அப்படின்றத நான் பாக்குறேன். இதுல கானா வினோத் பேசினாரா இல்லையான்றதே இல்ல, அவர் கேட்டா இல்லன்றாரு, கமருதீன் கேட்டு எனக்கு அப்படி எதுவுமே கேட்கல, வேற யாருக்குமே கேட்கலன்றாங்க சாட்சி. இதுல வியானாக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு, அதை வந்து சுபிக்ஷா கிட்ட கேட்டு சுபிக்ஷா கேட்டிருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. இதை எடுத்துன்னு வந்து வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணுங்க, குறும்படம் போட மாட்டார் விஜய், அதுல யார் மேல தப்பு இருக்குன்றது அவங்களே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வீணா ஒருத்தர் மேல பழி போடுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வருது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.